அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிச்சன் சிங்கில் வேஸ்ட் கப்ளர் எப்படி மாற்றுறது என்பது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுதும் பாருங்கள். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் கிச்சன் சிங்கில் வேஸ்ட் கப்ளர் லீக் ஆனாலோ இல்லை புதுசோ நீங்களோ மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் கப்ளரோட டாப்பை என்ன பண்ணுறீங்க, போட்டு பார்த்துங்க. எதுக்காகனா பேஷனில் மேடும் பள்ளமாக இருந்தால் இல்லை அந்த வேஸ்ட் கப்ளரில் எதனா சொட்டை இருந்தால் அது என்ன ஆகுனா கரெக்டாக உட்காராது. அப்படி எதனா பெண்டு எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டு போட்டு அதில் வச்சு நீங்கள் போட்டு டைட் பண்ணிங்க. கேப்பில் இந்த வேஸ்ட் கப்ளருக்கும் பேசனுக்கும் கேப்பில் ஒயிட் சிமெண்ட் போட்டு வச்சு டைட் பண்ணிங்க. அதே போல் அந்த வேஸ்ட் கப்ளருடைய பாட்டம் கீழே இருக்குங்களே, அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த பீடிங் கரெக்டாக வச்சுங்க. பீடிங் சில பேர் திருப்பி வச்சுருவாங்க, அது போல் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா வீடியோவில், அது போல் பீடிங் வைக்கணும். பள்ளமாக இருக்கிற சைடு கரெக்டாக பேசனில் போய்ட்டு உட்காரணும். ப்ளைனாக இருக்கிற சைடு வேஸ்ட் கப்ளர் கீழே போய்ட்டு கரெக்டாக உட்காரணும். இந்த இடத்துல பாருங்கள், அதையும் இதையும் வச்சுட்டு மேலே ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு டைட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த வேஸ்ட் கப்ளருக்கு சென்டரில் ஒயிட் சிமெண்ட் வச்சுங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதே போல் வேஸ்ட் கப்ளரில் கீழே ஒயிட் சிமெண்ட் வைக்கக்கூடாது, மேலே மட்டும் தான் வைக்கணும். மேலே வச்சு நீங்கள் டைட் பண்ணுறப்ப கீழே வெளியே வந்துதான்னு பாருங்கள். வெளியே வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் கீழ்ப்பகுதி எடுத்து மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதனாலேயும் தண்ணி லீக் ஆகும். கீழே ஒயிட் சிமெண்ட்டை தொடச்சி எடுத்துருங்க. ஒயிட் சிமெண்ட்டு போட்டால் இங்கே பாருங்கள், அந்த போல்டு கரெக்டாக கட்டிங் பிளேயர் போட்டு மீடியமாக டைட் வச்சுங்க. உங்களாண்ட வேறு எதனா டீ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு டைட் வச்சுங்க. அந்த டைட் வைக்கிறப்போ ரொம்ப டைட் வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப டைட் வச்சிங்கன்னா அது நெப்பமான பொருள், சீக்கிரமாக உடையக்கூடியது, அதனால் உடஞ்சிரும். கரெக்டான டைட் வச்சுங்க. அதை வச்சதுக்கப்புறம் கீழே வேஸ்ட் ஹோஸ் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கைட்டின்னு கீழே வந்துடும். எதனாலனா ராங் த்ரெட் ஏற்றுறதுனால. நீங்கள் கரெக்டாக இதில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கரெக்டான த்ரெட்டில் கரெக்டாக ஏற்றிங்க. அப்படி ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக அது கீழே விழுவாது, லூஸ் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேங்க. நன்றிங்க.